ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கனிமொழி மேம் எம்பியை பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அரைவ் வராங்க. கட்சியோட தொண்டர்கள்லாம் இருக்காங்க. பார்த்தா ப்ரெஸ் மீட்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டுருக்காங்க. உள்ள அரைவே இங்கே வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி இருக்காரு. மேடம், தொழில்துறையினரையும் சந்தித்து தேர்தல் தம்பி நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதெல்லாம் அப்படி தனியாக வைங்க. எதுவும் மீட்டிங் தொழில்துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இந்த தடவை கோவை தொழில்துறையினரை போன தடவை மாதிரி நாடாளுமன்ற தேர்தலின் போது அமர வைத்து பேசுவது போல அவங்க ஒரு ஆலோசனை யாருது தேர்தல் அறிக்கை குழு நிர்வாகிகளிடம் தேதியை முடிவு செய்து நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பல்வேறு தரப்பினுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் இது நிச்சயமாக முதலமைச்சர் எங்களுக்காக அறிவுரை என்னவென்றால் மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது கருத்து. ஆனால் நிச்சயமாக இங்கே கோவிலுக்கு வரும்பொழுது இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம். உறுதியாக இங்கே கடந்த முறை 500 இந்த முறை ஏதாவது புதிய மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வாங்குவதற்காக தேர்தல் அறிக்கையாக செய்திருக்கணும். அதனால் எண்ணிக்கை அப்படின்றதெல்லாம் கணக்கு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சிறந்த மாநிலம், பாதுகாப்பில் சிறந்த மாநிலம்ன்றது ஆற்காடு நவாப் நேற்று தாவேக்காவுடைய கூட்டத்தில் பாராட்டியிருக்கிறாரு. ஆனால் அவங்க எதிர்மறையான விமர்சனம் தொடர்ச்சியாக வச்சுட்ருக்காங்க பாதுகாப்பில் ஒரு சூழல். இது எப்படி பார்க்குறது? அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையான நிலவரம் என்ன என்று இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். அதனால் நான் இதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம். மகளிர் அணி, இளைஞர் அணி, சிறுபான்மையினர் மக்கள் அவங்களோட ஓட் பேங்க் வந்து அதிக அளவில் திமுக இளைஞர்கள் பட்டாலும் மகளிர் ஓட்டு அதிகம் தாவேக பக்கம் போகிறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுபான்மை மக்கள் ஓட்டும் அதிக அளவு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து பல யாருக்கு எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும். தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு முறையும் கதாநாயகன் இந்த முறை எப்படி இருக்கும்? Thank you.